சரியில்லாதவ. இந்த சொசைட்டி போட்டிருக்க அந்த ஒரு ரூல்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. துப்பட்டா போடுங்க. எல்லாரும் போடலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து போட்டுக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். லைஃப்பில் சாவர வரைக்கும் நீ இந்த கலர் புடவை தான் அணியணும். ஏன்னா உனக்கு கணவர் இல்லை. அண்ட் there has to be a sign. உனக்கு கணவர் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியணும். எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எப்போ பூ வைக்க ஆரம்பிச்சாங்க. Akshaya Gold presents Behind Noods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, Nallurkam Narainda Navina Kalvi, powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances. பசங்க அதே ஒரு லவ் முடிச்சு இன்னொரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொன்று தேர்டு போனா ஃபோர்த் போனா தப்பு இல்லை. பட் we are like play boy. பட் பெண்கள் பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு இல்லையா? அம்மாவுக்கு அப்புறம் அடுத்து நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பர்சன் பார்க்குறோம். அம்மாவை நம்ம அங்கே வச்சுருக்கோம். எங்கள் அம்மா இதை பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஒரு பொண்ணு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருந்திருக்கலாம்னு சொல்கிறீங்களோ, இது எப்படிங்க அவங்க 2-3 லவ்வெல்லாம்? இன்னொன்று நான் என்ன திட்ட முடியாதுல்ல, அதனால அவங்கள திட்டிட்டேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆண்கள் மட்டுமே இந்த கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மேல் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்டெரிலைசேஷன் விஷயத்தில் பெண்களும் இருக்காங்க. ஐயோ, என் கணவர் கஷ்டப்பட வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். பெண்ணுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. என்ன தெரியும் உங்களுக்கு பாலிடிக்ஸில்? எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வெளியுலகத்துக்கு இன்னும் அதிகமாக போயிட்டார். எங்கள் பாட்டிக்கு முன்னாடி எங்கள் தாத்தாக்கு பாலிடிக்ஸ் பற்றி நிறைய தெரியறதுக்கான காரணம் உனக்கு என்ன தெரியும்? பீரியட்ஸ் வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஐ யூஸ் டு ஃபீல், இது வேற வந்துருச்சு அப்படி இருப்பேன். ஆனால் வந்து பீரியட்ஸ் பற்றின ஃபுல் அந்த பயாலஜியை படித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு தடவை பீரியட்ஸ் ஆஹா பாடி இதெல்லாம் பண்ணுறியாடா நீ, அந்த மாதிரி வந்து விமன்ஹுடோடைய பிரில்லியண்ட்டான சயின்ஸ் அது. ஐ திங்க் திரைக்கு பின் அந்த குரல், அந்த நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த குரலில் வந்து there's lot of attraction in it அப்படின்னு சொல்லலாம். அந்த குரல் மூலியமாக இன்னைக்கு எல்லாரையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அதை தாண்டி ரீசெண்ட் டைமில் சென்சேஷனாக பேசப்படும் ஒரு முக்கியமான நபர் ஃப்ரம் பிக் பாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஒரு கைத்தட்டலோடு it's time for us to welcome RJ Anandi onto the stage please. நம்ம லைஃப்பில் நம்ம கோ த்ரூ பண்ணுற ஃபெயிலியர்ஸ் அதுதான் வந்து நம்மளோட சக்ஸஸ்க்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் தான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தனக்கான தேவைகளையும் தனக்கான ஆசைகளையும் யார் எப்போ வெளியில் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அவங்களுக்கு அமையிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிராக வரக்கூடிய கருத்துக்கள் இல்லை கெட்ட பேர். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, சின்ன வயசுலேருந்து யாருக்குமே பெருசாக ஆசை கிடையாது. நமக்கு வந்து இந்த ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி பேசப்படக்கூடிய அந்த ஒரு பர்சனாக மாறணுங்கிறது பெருசாக யாருக்கும் ஆசை கிடையாது. நம்ம படிக்கிற புத்தகங்களில் இது வரைக்கும் நான் படித்த கல்லூரி புத்தகங்கள்லையோ இல்லை வந்து ஸ்கூல் புத்தகங்கள்லையோ எங்கேயுமே வந்து இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறத பற்றி பெருசாக படித்தது கிடையாது. நம்ம பேட்ரியாட்டிசம் பற்றி நிறைய படிச்சிருக்கோம், நேஷனலிசம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல இசம் நம்ம படிச்சிருக்கோம், கேபிட்டலிசம் படிச்சிருக்கோம். பட் எங்கேயுமே நம்ம ஃபெமினிசம் பற்றி படிக்கிறதுக்கான தேவைகள் பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ ஏற்படலையா இல்லை அதுக்கான ஒரு இடம் கொடுக்கப்படலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலுமே, ஒரு பக்கம் இப்போ எப்போ அது ஒரு பெண்ணோட லைஃப்பில் இந்த வார்த்தையோ இந்த எண்ணமோ வந்து எப்போ எட்டி பார்க்குது அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்கும்போது அது பாட புத்தகத்தில் வரல, படித்த எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது, நமக்கான ஃப்ரீடம் பறிக்கப்படும் போது, நம்மளை வந்து யாராவது ஒருத்தங்க நம்மளோட ஜெண்டர்னால ஒதுக்கி வைக்கப்படும் போது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அன்செட்டிலிங் ஃபீலிங் ஒன்று இருக்கு. ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாங்க, நம்மளை ஏன் இது இப்படி சொல்றாங்க, நமக்கு ஏன் இந்த வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற அந்த கேள்விகள் ஒவ்வொன்றா வளர 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 நமக்கு நாம வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு புரியறதுக்கு முன்னாடி இந்த உலகமே நம்ம அந்த வார்த்தையை சொல்லிடும், நீ ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம மேலே அது வந்து திணிக்கப்படும். அதுக்கப்புறம் தான் நமக்குள்ள ஒரு கொஷின் இருக்கும். இனிஷியல் டேஸில் எனக்கே எப்படி இருந்ததுன்னா, நான் ஒரு விஷயம் பேசும்போது நான் சொல்லுவேன், நான் ஃபெமினிஸ்ட் கிடையாது, பட் நான் இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் ஃபெமினிஸ்ட் கிடையாது, பட் எனக்குள்ள இந்த தாட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ஒரு கன்ஃபியூஷன் காலங்காலமாகவே இருந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அது உடையாகட்டும், எண்ணங்கள் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமும் ஆகட்டுமே, பெண்ணுக்கு ஃபினான்ஸ் வராது, பெண்ணுனால வந்து ஒரு ரோட்டில் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது, ஒரு பெண்ணால் வந்து முடிவுகள் திறமையாக எடுக்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி வெளியில் இருக்கணும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாகவே பெண்கள் மேலே வைக்கப்படக்கூடிய அந்த ஒரு
ஜட்ஜ்மெண்ட், அது நமக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளையே நம்ப வைக்கிற அளவுக்கு ஆகிடும். பெண்ணுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. என்ன தெரியும் உங்களுக்கு பாலிடிக்ஸில் என்ன இட ஒதுக்கீடு இருக்கிற பெண்களுக்கு அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரதுக்கு நமக்கு பல காலம் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் பற்றி பெண்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வியும் அதிகமாக இருக்குது. கிரிக்கெட் பற்றி எவ்வளோ பேசுகிறாங்க பசங்க, பொண்ணுங்களுக்கு இப்போ தாங்க வருது, இப்போ தானங்க விமென்ஸ் டீம் வராங்க அப்படின்னா எந்த வயசுல பெண்கள் விளையாடுறதை நிறுத்தினாங்க? ஏன் நிறுத்தினாங்க? ஏன் யாரு அவங்கள விளையாட விடலை? எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி பேசணும், வெளியில் டீ கடையில் உட்காந்து பேசணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வீட்டை தாண்டி வெளியில் போய் உட்காந்து சாதாரணமாக ஒரு சில விஷயங்களை பேசுறதுக்கான ஸ்பேஸ் ஒரு சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்காம, உனக்கு முன்னாடி பஸ்ஸில் நான் ஏறிட்டேன், உனக்கு முன்னாடி அந்த சீட்டில் நான் துண்டு போட்டுட்டேன், எனக்கு தெரியும் இந்த பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு, எனக்கு அப்புறமா நீ வர ஒரு ட்ராவலர், நான் சொல்கிறது கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சமுதாயம் பெண்களிடம் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வெளியுலகத்துக்கு இன்னும் அதிகமாக போயிட்டார். எங்கள் பாட்டிக்கு முன்னாடி எங்கள் தாத்தாக்கு பாலிடிக்ஸ் பற்றி நிறைய தெரியுறதுக்கான காரணம் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இல்லாமல் அவருக்கு சாப்பிட்டுட்டு டைம் நிறைய இருக்குது. பாலிடிக்ஸ் பேசுகிறதாகட்டும், உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களை பேசுகிறதாகட்டும், அதை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு இருந்த அந்த ஒரு டைம் என் பாட்டிக்கு இருக்கல. அந்த டைம் கிடைக்காம அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பும் சாப்பாடும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு இது எல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் கிரைண்டர் இருக்குது, இப்போ தான் மிக்ஸி இருக்குது, இப்போ தான் என்னோட டைம் சேவ் ஆகுது, இப்போ எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இருக்குன்னு யோசிக்க வரும்போது உனக்கு என்ன தெரியும்? உனக்கு முன்னாடி நாங்கள் காலங்காலமாக இருக்கோம், எத்தனை வருஷமாக ஆட்சி பண்ணுறோம், அத்தனை விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும் போது இப்போ வந்து உனக்கு எவ்வளவு தெரியும்னு சொல்லி அவங்கள பற்றின ஒரு கேலியை உருவாக்கி பெண்களுக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு எங்கே நமக்கு பாலிடிக்ஸ் தெரியலையோ, நம்மளால ஒரு பொலிட்டிக்கல் கருத்தை எடுத்து வைக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வர்ற அளவுக்கு அந்த ஒரு செல்ஃப் டவுட்ஸை வந்து நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதை தாண்டி ஒரு பெண் எப்போ பேசலாம், எதை பற்றி பேசலாம்? சரி ஓகே, எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஒழுங்காக தெரியாது, சரி ஓகே, எனக்கு பாலிடிக்ஸ் ஒழுங்காக தெரியாது, எனக்கு எந்த புத்தகத்தை படிக்கணும், எப்படி ஒரு கதையை எழுதணும், எப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கணும், இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு ஒரு பெண் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் அவங்க முதல் முறையாக அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஃபர்ஸ்ட் கேர்ளாக, ஃபர்ஸ்ட் உமனாக அவங்க வெளியில் வராங்க, இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஏன் அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி கற்றுக்க கூடாது? அதுக்கு இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்குது. நிறைய நேரங்கள் எனக்கு தோணும், பெண்ணியம் பேசுகிற அளவுக்கு இன்னுமா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். எனக்கு என்ன பிரச்சனை, எங்கள் வீட்டில் எனக்கு என்ன கிடைக்கல, நான் என்ன படிக்கல, எனக்கு என்ன சேஃப்டியில் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த சேஃப்டியோ இல்லை இந்த எஜுகேஷனோ இது எல்லாமே காஸ்ட் பொறுத்தும், ஜெண்டர் பொறுத்தும், இன்னொரு பக்கம் நம்மளுடைய இக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் பொறுத்தும் மாறுபடுது. எனக்கு ஒரு மொமெண்ட்டில் அன்சேஃபாக ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது என்னால் ஒரு கேப் எடுத்துகிட்டு போயிட முடியும், ஆனால் அந்த வசதி எல்லாருக்குமே கிடையாது. ஸோ இப்படி ஒவ்வொன்றுமே எனக்கு ஏன் வித்தியாசமாக இருந்ததுங்கிற யோசிக்கும் போது எந்த அளவுக்கு நான் ப்ரிவிலேஜாக இருக்கேன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த சேஃப்டி டேக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து இமோஷ்னல் டேக்ஸாகவும் ஒன்று இருக்குது. அதாவது சேஃப்டி டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நார்மலாக நமக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், வரணும், நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற திங்ஸை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், பர்சனல் சேஃப்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெண்ணாக முதல்ல எனக்கு ஒரு விஷயம் வந்து சேஃப் இல்லைன்னு தோணுதுன்னா அந்த இடத்தையே நான் அவாய்ட் பண்ணுறேன், அந்த இடத்துல என்னோடய ஃப்ரீடம் பறி போகுது. இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி நான் அந்த இடத்துக்கு போகணுன்னா சேஃப்டிக்கு நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன். ஒன்று, என்னோடய ஃபோனில் நான் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வராது, என்னோடய டைமை நான் கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்னோடய சேஃப்டியை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமாகட்டும். சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்பப்போ ஒரு மெசேஜ் அனுப்புவார், அங்கங்கே வந்து எனக்கு உங்களை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு இந்த ஃபேன் மேலேயோ, எனக்கு என்னோடய ஒர்க்கு பிடிச்சவங்களுக்கு என்னோட ஒர்க்கு தான் பிடிச்சிருக்கேன், என்னோட தனி நபரை என்னை பற்றி ஒன்றும் பெருசாக தெரியாமல் பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் ஒருத்தங்க ஃபேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ட்ரிவாண்ட்ரமில் ஒரு லிட்ரேச்சர் ஈவெண்ட்டுக்கு போகிறேன். அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு போஸ்டர் போடுறாங்க, இந்த மாதிரி இவங்க வராங்க பேசுகிறதுக்குன்னு. ஆப்வியஸ்லி சென்னையிலேருந்து நிறைய பேர் போகல, நான் மட்டும்தான் அங்கே இருந்திருந்தேன். ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒருத்தர் வந்து சிரிக்கிறாரு. நானும் வந்து யாருன்னு தெரியல, சிரிக்கிறேன், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். என்னை யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியலையே அப்படின்னு. உங்களுக்கு எப்போவுமே மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பேனே, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்பல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் டேக் பண்ணுறனோ அவங்க எல்லாருக்கும், நான் எங்கேயாவது ஒரு புக் கிளப் ஈவெண்ட் நடத்துகிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்கர் மாதிரி அவர் வந்துட்டே இருக்கார். இது ஒரு பக்கம்
ஒரு ப்ரிவிலேஜ்டு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்குள்ளே இருந்த ஃபியரை பற்றி தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஈவெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுங்கிறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன இவ்வளோ ஃபாலோ பண்ணுறதுங்கிறது உங்களுக்கும் ஹெல்தியான விஷயம் இல்லை, அதை நான் என்கரேஜ் பண்ணவும் விரும்பலை. நான் இங்கே ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன், நான் பேசுவேன், பேசிட்டு கிளம்பிடுவேன். அண்ட் தென் நான் பேசி முடிக்கிறேன். அந்த ஈவெண்ட் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஐ ரியலி ஹோப் என் கூட என் மேடையில் இருந்தவங்க என் கூட இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நேரம் என் கூட இருந்தால் இந்த மொமெண்ட்டை நான் கடந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி என் கூட இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் விலகி போய் மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த நபர் மறுபடியும் என்னை நோக்கி வராரு. ஒரு பக்கம் எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏன்னா அவர் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டிலில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நம்ம நிறைய நியூஸில் பார்க்குறோம். எனக்கு என்னென்னா, ஒருத்தங்க எதுக்கு நம்மளை தேடி தேடி வராங்க. அண்ட் நான் ஆஸ் அ பர்சனாக ஐ எம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் டாக்கிங் அண்ட் கீப்பிங் மை அன்கம்ஃபர்டபுள் ஒப்பீனியன் அவுட் சைட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கும்போது டெஃபினெட்லி இந்த ஒரு பயம் ஒரு ஓரமாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒப்பீனியனை மட்டுமே எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்குற கமெண்ட்ஸாக இருக்கலாம், வர மெசேஜஸாக இருக்கலாம், இதெல்லாம் பார்க்கும்போது வி ஹாவ் அ ஃபீலிங் தட் எஸ் நிறைய பேர் இது போல் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக எடுத்துக்க மாட்டாங்க, அதை தாண்டி அது ஒரு பர்சனல் விஷயமா எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் நபர் கையில் வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு என்கிட்ட பேசுகிற அந்த ஒரு 5 நிமிஷம் நான் அவ்வளோ பயந்தேன். ஐ வாஸ் வண்டரிங், இந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலுமே என்ன தப்பாக போகும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க அந்த மூளையோடு எவ்ரி சிங்கிள் டே வாழ்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அண்ட் எனக்கு கம்பேர்ட் டு அ லாட் ஆஃப் விமன் இன் த கண்ட்ரி நிஜமாகவே சேஃப்டி அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் டியூ டு மை எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் ஆர் வாட் எவர் ஸோ இருக்குது அப்படின்னாலுமே உள்ளுக்குள்ளே இந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி இல்லை. அண்ட் இந்த ஃபியர் போகிற வரைக்குமே வி கேன் நாட் சே தட் வி ஹாவ் த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த வேர்ல்ட் விமனுக்கும் மென்னுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் இந்தியாவோட நிறுத்திக்க விரும்பலை, தமிழ்நாட்டோட நிறுத்திக்க விரும்பலை. ஆனால் இங்கே நம்ம பேசுகிறது முதல்ல ரூட்டாக இங்கே இருக்கிறவங்களுக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் எனக்கு தோன்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு நான் ரேடியோ ஜாக்கியாக ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து பொதுவாக வரக்கூடிய ஒரு காமெண்ட், இப்போ இதுக்கு முன்னாடி ஆங்கரும் சொன்ன மாதிரி இவங்க வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து காமெண்ட் வரும்போது அப்போ எனக்கு வந்து என்னோடய குரல் சுத்தமாக பிடிக்காது. ஓகே, எனக்கு அப்போ என் பேர் பிடிக்காது, என்னுடைய குரல் பிடிக்காது, எனக்கு என்னுடைய உடம்பு பிடிக்காது, நான் என்னுடைய லுக்ஸ் பிடிக்காது, என்னை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது. யாராவது ஒருத்தங்க என்னை காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அப்போ அவங்க மேலேயும் சந்தேகம் தான் வரும். அது எப்படி எனக்கே என்ன பிடிக்கல, இவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அண்ட் தென் ஸ்லோலி நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வரேன். சென்னையில் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஆர்ஜேவாக ஆரம்பிக்கிறேன். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கு என் குரல் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் நிஜமாகவே என் குரல் எப்போ எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, எனக்கு தோன்ற விஷயத்த பயத்தோடோ இல்லை பயம் இல்லாமையோ வெளியில் சொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்து நான் எப்போ சொல்ல ஆரம்பிச்சனோ அப்போ தான் நிஜமாகவே யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எனக்கான காம்ப்ளிமெண்ட்டாக பட்டுச்சு. ஏன்னா அன்டில் தென் நான் ஒரு ப்ளீஸிங் உமனாக தான் இருந்தேன். ஏன்னா பீயிங் இன் மீடியா யூ நோ வாட் யூ ஆர் லைக்ட் ஃபார், யூ நோ வாட் யூ ஆர் லவ்ட் ஃபார், யூ கேன் பெட்டர் ப்ளே தட் அண்ட் அதுலேயே கம்ஃபர்டபுளாக இருந்துடலாம். பட் அதை தாண்டி டு ரெசிஸ்ட் தட் அண்ட் டு பி யுவர் செல்ஃப்ங்கும் போது யூ மே நாட் பி லைக்ட் பை எவ்ரி ஒன். ஆனால் somewhere that gives you a feeling that people who like you, they like you for what you really are and not what you project as yourself. அண்ட் ஐ திங்க் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வரதுக்கு தி அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். அண்ட் ஐ திங்க் இதை நான் நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட வீட்டில் எங்கள் அம்மா கிட்டேயோ இல்லை எங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை என் பாட்டிக்கிட்டேயோ எதிர்த்து பேசி கெட்ட பேர் வாங்குறதுக்கு ஒரு தைரியம் இருந்ததால் மட்டும்தான் என்னால் இந்த உலகத்துக்கிட்டையும் எதுனாலும் பேசி அதனால வரக்கூடிய அவப்பெயரை எடுத்துக்கிறதுக்கான ஒரு தைரியமும் வந்துச்சு. ஸோ இப்போ என்னால் லட்சக்கணக்கான பீப்புள் கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், ஆமாங்க பெரியார் இதை சொல்லியிருக்காங்க, எனக்கு அவர் சொன்னதில் இதில் உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒரு விஷயம் சரின்னு சொன்னாலுமே ஆஸ் அ தனி நபரா எனக்கு ஒரு விஷயம் சரின்னு படலை அப்படின்னா அது எனக்குள்ளே வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. லெட் மீ புட் இட் அவுட் தேர். அதுக்கு சண்டைன்னு வந்தாலும் பரவாயில்ல, இல்லை டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதையெல்லாம் தாண்டி என்ன மாதிரி யாராவது ஒருத்தங்க எஸ் எக்ஸாக்ட்லி நானும் இதை தான் ஃபீல் பண்ணேன், பட் ஐ ஹேட் மை செல்ஃப் டவுட்ஸ். ஏன்னா எல்லாரும் சூப்பராக இருக்குங்கிறாங்க, அது எப்படி நமக்கு மட்டும் பிடிக்காமல் இருக்கும்? எல்லாருமே இது ஒரு நல்ல ஒர்க்குங்கிறாங்க, அது எப்படி நமக்கு மட்டும் இல்லாமல் இருக்கும்? காலங்காலமாக நம்மளுடைய ஃபீலிங்ஸை நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை கொஷின் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் கலாச்சாரமாக இருந்திருக்கு. ஆனால் கலாச்சாரம் அப்படிங்கிறது
மக்களுக்காக ஏற்படுத்தின விஷயம். அது இந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கலாச்சாரம் இப்போ இருக்கிற மக்களுக்காக மாறுபடணும் அப்படிங்கிறது தான் உண்மை. முன்ன இருந்த டெம்பரேச்சர் இப்போ இல்லை, முன்ன போட்டுட்டு இருந்த க்ளோதிங் இப்போ நமக்கு செட் ஆகாது, முன்ன பண்ணிட்டு இருந்த நம்மளுடைய ஒர்க் கல்ச்சர் இப்போ நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கான மாற்றங்களும் வரதானே செய்யணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வியை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு எப்போ முன்னாடி வரமோ அப்போ தான் அதுக்கான விடையும் கிடைக்கும், அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அதுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். இன்ஃபேக்ட் நான் சொல்வேன், என்னோட பாட்டியோட எங்கள் அம்மாவோட சுதந்திரத்துக்கு என்னாலையும் போராட முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா எங்கள் பாட்டியோடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இறக்கும்போது, என்னோட கொள்ளு பாட்டியோட ஹஸ்பண்ட் இறக்கும்போது என்னோட கொள்ளு பாட்டி வெள்ளை சேலை தான் அணிவாங்க. ஏன்னா அந்த கலாச்சாரத்தில் அந்த சமுதாயத்தில் அதுதான் சரின்னு இருந்தது. அவங்களால அவங்களுக்கு பிடிச்ச புடவையை கூட அணிய முடியாது. யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் சாவர வரைக்கும் நீ இந்த கலர் புடவை தான் அணியணும், ஏன்னா உனக்கு கணவர் இல்லை, அண்ட் தெர் ஹேஸ் டு பி அ சைன், உனக்கு கணவர் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சைன் இருந்தது. ஆனால் என் பாட்டி எப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி புடவை போட ஆரம்பித்தாங்களோ, தேர் கம்ஸ் அ சேஞ்ச். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எப்போ பூ வைக்க ஆரம்பித்தாங்களோ, தேர் கேம் அ சேஞ்ச். அண்ட் இப்போ நான் அதுக்கப்புறமா ஏம்மா இந்த கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, சுமங்கலி இல்லாதவங்கன்னு ஒவ்வொருத்தங்களுக்கா டிஃப்ரென்ஸ்னு என்ன வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்களா, பொட்டு வைக்கிறாங்களா, அதை வச்சு தான் மெஷர்மெண்ட்னா அந்த மெஷர்மெண்ட்டே வேண்டாமே நம்ம அடுத்த ஜென்ரேஷன் சொல்லும்போது தான் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை அவங்களுக்குன்னு அவங்க அணியறதுக்கான ஒரு முடிவை எடுக்கும்போது தான் அந்த சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு எதிர்ப்பாக என்னோட வீட்டிலே டெஃபினெட்லி இருந்திருக்காங்க தான். ஆனால் சம்வேர் நீச்சலை விட எதிர் நீச்சல் அப்படிங்கிறது அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒன்று. ஒரு ஸ்விம்மிங் பூல்குள்ளே காம்படிஷன் இருக்கும்போது எண்ட் ஆஃப் த டே அந்த டப்பாக்குள்ளே தான் அந்த காம்படிஷன், அந்த கட்டத்துக்குள்ளே தான் அந்த காம்படிஷன். ஆனால் அதை தாண்டி ஒரு ஆற்றுலையோ கடல்லையோ இருக்கிற என்ன எதிர்கொள்ள போகிறோன்னே தெரியாமல் ஒரு எதிர்நீச்சலை போட்டு அங்கே முன்னாடி வரும்போது தான் வி வில் நோ கூட எதிர்நீச்சல் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஸ்பைட்டுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்லி நம்ம அவங்கள பார்த்தும் ரொம்ப பெருமைப்பட்டு ரசிக்கிற அளவுக்கு முன்னேறக்கூடிய ஒரு காம்படிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த டப்பாக்குள்ளேருந்து வெளியில் நமக்கான விஷயங்களை தேடி செய்யும்போது தான் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் ஐ வாண்ட் டு கன்க்ளூட் பை சேயிங் தட் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான விமன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம சுற்றி முற்றி பார்ப்போம், சக்ஸஸ்ங்கிற நம்ம ஒரு மெஷர் வச்சுருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி இல்லை இருக்கிற பெண்களை தாண்டி யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சாதிச்சிட்டாங்கும் போது அது ஒரு ஹோப் நமக்கு ஒன்று கொடுக்குது, ஏன்னா நம்மளாலையும் அங்கே போக முடியும்னு. அந்த மாதிரி பெண்கள் அப்படி என்ன பேசுகிறாங்க, சாதனைக்கு அப்புறம் என்ன தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்ட்லி நான் பிரியங்கா சோப்ராவுடைய ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ சம்பாதிச்சதுக்கு அப்புறமா, உலக அழகின்னு பட்டம்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா, அவ்வளோ காசு இருக்குது, ஹாலிவுட் வரைக்கும் போயாச்சு, எல்லாம் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லைஃப்பில் அப்படி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஷீ இஸ் சேயிங் வேஸ்ட் பண்ணுறதுக்குன்னு டைம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் அது ஒரு லக்ஸரின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அது எத்தனை பேருக்கு புரியும் தெரியல, பட் அன்றாட லைஃப்பில் எவ்ரிடே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமன் அவங்களுக்குன்னு ரெஸ்ட் பண்ணுறதுக்கோ வெட்டியாக டைமை கழிக்கிறதுக்கோ அந்த லக்ஸுரி இல்லாமல் இருக்கும்போது இவ்வளோ காசு சம்பாதிச்சு இவ்வளோ ஃபேம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விமன் இஸ் சேயிங் தட் இஸ் வாட் ஐ ட்ரூலி என்ஜாய் அப்படின்னா விமனோட பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ட்ரூலி அ லக்ஸுரி. அண்ட் கமிங் பேக் டு த விமன்ஸ் டே ஆகட்டும் இல்லை மதர்ஸ் டே ஆகட்டும், செலிப்ரேஷன்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் மோர் தேன் த வேர்ட்ஸ், மோர் தேன் த செலிப்ரேஷன்ஸ், அது ஒரு ஆக்ஷனாக மாறும்போது தான் ஐ திங்க் இட் இஸ் ட்ரூலி செலிபிரிட்டி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்தில் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இந்த மேல் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க. இஃப் யூ திங்க் விமனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, இஃப் யூ திங்க் விமனை நாங்கள் சூப்பராக ட்ரீட் பண்ணுறோம், இஃப் யூ திங்க் நாங்கள் விமனை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ ஏன் அந்த ஸ்டெரிலைசேஷன் இன்னும் விமனுக்கு மட்டும் இருக்குது? வெளியில் வரும்போது எங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, எங்களுக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாது, எங்களுக்கு ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்ண தெரியாதுன்னு எல்லாம் சொல்லக்கூடிய சமுதாயம் ஏன் இந்த ஸ்டெரிலைசேஷன் பெண்களை விட ஆண்களுக்கு பண்ணுறது தான் ஈஸின்னு தெரிஞ்சுமே அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்குது? ஏன்னா ரூல் புக் யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு எங்களுக்கு அப்பப்போ ரூல்ஸை மாற்றி பெண்களுக்காக இதை பண்ணுறோன்னு சொல்லி உங்களையும் ஏமாற்றி எங்களையும் ஏமாற்றி உலகத்தை ஏமாத்துறதுக்கு பதிலாக நிஜமான விமென்ஸ் டே இஃப் யூ வாண்ட் டு ரியலி செலிப்ரேட் திஸ் இயர், உங்களோட லைஃப்பில் இருக்கிற பெண்ணுக்கு நிஜமாகவே என்ன வேணும்னு கேளுங்க. அண்ட் வாட் ஆர் யூ டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்? ஐ திங்க் ஐ எம் அட்ரஸிங் இட் டு போத் விமன் அண்ட் மென். ஏன்னா இந்த ஸ்டெரிலைசேஷன் விஷயத்தில் பெண்களும் இருக்காங்க, ஐயோ என் கணவர் கஷ்டப்பட வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இருக்க தான் செய்கிறீங்க. பட்
எந்த அளவுக்கு இந்த பெர்சன்டேஜ் மாறுதோ அந்த அளவுக்கு மற்ற ஆண்களும் அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அது பண்ணும்போது தான் அது சேஞ்ச் இருக்கும். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக இல்லை வந்து இப்போ இருக்கிற இன்டர்நெட்டை வச்சு நமக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பெண்ணுக்கு வந்து அந்த இடம் சேஃப்டி இல்லை, இந்த இடம் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பட் தனியாக ஒரு இடத்துக்கு நம்ம போகிற பயப்படுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கும்பலாக ஆள் திரட்டிட்டு போவோம். அப்படி தானே படம்லாம் பார்த்துருக்கோம். இருறா நான் என் ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படி தானே பார்த்துருக்கோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு இடத்துல சேஃப்டி இல்லைன்னா வாங்க எல்லா பொண்ணுங்களும் போகலான்னு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன். ஸோ எந்த இடம்லாம் விமனுக்கு சேஃப் இல்லையோ அந்த இடத்துக்கு எல்லா விமனும் சேர்ந்து போவோம். எந்தெந்த ஹைட்ஸ்ல எல்லாம் விமன் இல்லையோ அந்த இடத்துக்கு நம்ம எல்லா விமனும் சேர்ந்து போவோம். when there are a lot of women out there, I don't think we'll be scared and we'll be definitely safe, and that's what we have to look forward to. Happy Women's Day from me to all of you. Thank you. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஆண்களுமே கைத்தட்டல் கொடுங்க. வெரி நைஸ், வெரி போல்ட், வெரி பிரேவ் டு ஷேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேம். அதுவே பெண்களோட ஒரு மிகப்பெரிய கட்ஸுங்க. அதை வந்து ஆனந்திக்கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பார்க்காத மேடைகளில் அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வாட்டியுமே அந்த விஷயங்களை ரொம்ப தைரியமாக, ஆணித்தரமாக, அழுத்த திருத்தமாக கண்டிப்பாக கொடுத்துருவீங்க. இன்றைக்கும் உங்களோட ஸ்பீச் அப்படி தான் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. I'll just say a word and உங்களை பொறுத்த வரைக்கும் அதோட புரிதல் என்னன்னு டக்குன்னு போயிடலாம். ஓகே, நடத்த சரியில்லாதவ அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட ஒரு புரிதல் என்ன? இந்த சொசைட்டி போட்டிருக்க அந்த ஒரு ரூல்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதவங்க. துப்பட்டா போடுங்க. எல்லாரும் போடலாம். அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வந்து போட்டுக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறியவர் முதல் பெரியவர் வரை யாருக்கெல்லாம் துப்பட்டா நிறைய இடத்துல ஹேண்டியாக இருக்குது, கை துடைக்க அதுக்கெலாம். அது பெண்கள் தான் போடணும்னு இல்லை, எல்லாருமே போட்டுக்கலாம்ல. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கார்ஃப். புரிஞ்சுக்கோ, புரியாதவங்க பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், பீரியட்ஸ். வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஐ யூஸ் டு ஃபீல் இது வேற வந்துருச்சு அப்படி இருப்பேன். ஆனால் வந்து பீரியட்ஸ் பற்றின ஃபுல் அந்த பயாலஜியை படித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு தடவை பீரியட்ஸ் ஆஹா பாடி இதெல்லாம் பண்ணுறியாடா நீ அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு விமன்ஹுடோடைய ப்ரில்லியண்ட்டான சயின்ஸ் அது. ஐ திங்க் எல்லா விமனும் வந்து வி ஷுட் செலிப்ரேட் பீரியட்ஸ்ன்னு நான் சொல்வேன். இட் இஸ் யுவர் பாடி கோயிங் த்ரூ சம்திங் அண்ட் எவ்ரி மந்த் வந்து இட் இஸ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. அண்ட் சேஞ்சுங்கிறது இட் இஸ் பெர்மனெண்ட்டுங்கிறது தான் பீரியட்ஸோட ஒரு ஃபிலாசபின்னு நான் சொல்லுவேன். இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், பட் டச்சிங் அ உமன் வித்தவுட் த பெர்மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது என்ன, பாடிக்கு வந்து மெமரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் இன் மை லைஃப் என்னோட பாடியை இன்அப்ரோப்ரியேட்டாக யாராவது டச் பண்ணியிருக்காங்கன்னா மை பாடி நோஸ் இட். ஸோ என்னோட பாடி இஸ் ஸ்கேட். நீங்கள் நல்ல இன்டென்ஷனோடையே தொடலாம், ஆனால் என் பாடிக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இட் இஸ் ஸ்கேட். ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ இட் இஸ் பெட்டர் உங்கள் இன்டென்ஷன் நல்லா இருந்தாலுமே கேட்டுட்டு ஆர் யூ கம்ஃபர்டபுள்னு கேட்டு தோடுறது பெட்டர்னு தான் எனக்கு தோணுது. வி ஆல்சோ, ஏன்னா நம்ம எல்லாமே ஹியூமன் பீங்ஸாக, வி நீட் டச், வி நீட் ஹக்ஸ். நமக்கு யாரோ ஒருத்தங்க கை கொடுக்குறாங்க, தோளில் தட்டி கொடுக்குறாங்கன்னு அது வேணும் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பேசின எந்த ஒரு விமனுமே இது வரைக்கும் என்னை யாருமே தப்பாக தோடலன்னு சொன்னதே கிடையாது. அப்போது என்னை தப்பாக தொட்டிருக்காங்கங்கும் போது எனக்குள்ளே அந்த ஃபியர் இருக்குது, எனக்கு அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டுட்டு தோடுங்க. ஐ எம் ஆல்சோ ஓப்பன் டு ஹக்ஸ், ஐ எம் ஆல்சோ ஓப்பன் டு டச், ஐ எம் அ பேசிக் ஹியூமன் பீயிங். ஆனால் லெட் இட் பி வித் கன்சென்ட் அண்ட் லவ். ஓகே, இன்னைக்கு பெண்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடை போடும் பொழுது த வே தே கேரி தெம்செல்வ்ஸ் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அலாங் வித் திஸ் ஐ வுட் ஆல்சோ லைக் டு கனெக்ட் ஒன் மோர் திங், tattoo. You also been wearing a tattoo, yes. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னப்பா இவ டேட்டு குத்திருக்காள், இவ பயங்கரமான அப்படி ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு ஆடையாக இருக்கட்டும், ஒரு டேட்டுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பெண்கள் எப்போவுமே ஒரு ஜட்ஜ்மெண்டல் ப்ராப்பர்ட்டியாகவே இருக்காங்க இல்லையா. அதுக்கு உங்களோட ஒரு கருத்து என்ன? அதுக்கு ஆக்சுவலி நம்ம அப்படியே அந்த ஆப்போசிட் சைடில் பார்க்கணும். தட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்வேன். நல்ல பொண்ணுன்னு ஒரு சில கேட்டகரி இருக்குங்களா, அதுலேருந்து வெளில போனாலே பிரச்சனையாக இருக்குது. அதுதான் இங்கே ப்ராப்ளமே. அண்ட் நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பெண்ணாகவுமே ஒரு இடத்துல நமக்கு பெருசாக அட்டென்ஷன் வேணான்னு இருக்கும்போது நீங்கள் நல்ல பொண்ணு ரோலில் போயிட்டீங்கன்னா ஆக்சுவலி பெட்டர், புரியுதுல. ஸோ ஐ திங்க் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த விமன். ஏன்னா வென் ஐ வாண்ட் டு பி ப்ளீஸ்ட், லைக் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ப்ளீஸ் சம்படி, ஐ வாண்ட் டு பி கால்ட் அ குட் உமன். நாங்கள் பிக் பாஸ்லேருந்து வரோம், எங்களுக்கு வந்து யாராவது கமெண்ட் பண்ணிச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு சொன்னால குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் தட் கம்ஸ் வித் அ கண்டிஷன். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த நாமுக்கு நீங்கள் வந்து அந்த டப்பாக்குள்ளேயே இருக்கணும், அதை தாண்டினீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த நல்ல பொண்ணுக்கான இலக்கணம்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை பெண்களுமே தூக்கி போட்டுட்டாங்கன்னா ஐ திங்க் வில் பி எம்ப்ரேசிங் எனி கைண்ட் ஆஃப் விமன்.
இன்னொன்று அந்த ஜெண்டரை தாண்டி நிறைய இருக்கு. நம்ம இன்னும் ஆண் பெண் பிரச்சனைக்குள்ளேயே இருக்கோம், இன்னும் நிறைய இருக்காங்க. அண்ட் குயர் இருக்காங்க. ஐ திங்க் ஒரு பையன் பொண்ணு அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு இண்டிவிஜுவல் நம்ம பார்க்கும்போது, நான் இந்த பாடியோ இல்லை வாடெவர் எனக்கு என்ன ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் தான் இருக்க போதா, அதுக்கப்புறம் நான் இருப்பேனான்னு தெரியாதா. ஸோ அப்படி இருக்கும்போது லெட் மீ என்ஜாய் இட், லெட் மீ ஹேவ் ஃபன் வித் இட். நான் அதை ஃபுல்லாக எம்ப்ரேஸ் பண்ணுறேன். அண்ட் ஜட்ஜிங் அதர்ஸ் வந்து என்னன்னா, இட் ஆல்சோ ஷோஸ் தட் வி ஜட்ஜிங் ஆர் செல்ஸ். நான் எப்போ ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுறேனோ தட் ஆல்சோ மீன்ஸ் தட் ஐம் ஜட்ஜிங் மை செல்ஃப், இல்லை ஐம் ஜட்ஜிங் மை பார்ட்னர் ஹூ இஸ் ஆல்சோ உமன். லெட்ஸ் இப்போ ஒரு பையனாக இருக்கும்போது நான் ஜட்ஜ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறேன், இந்த பொண்ணு என்ன சாரீலாம் ஓகே தான், நான் எதுக்கு இவ்வளோ பெரிய கம்மல் அட்டென்ஷனா அப்படின்னா, அப்புறம் என் ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணுறேன்? என் வீட்டு பெண்கள் நான் அப்படி தான் நினைக்கிறேன். என்றைக்கு எங்கள் அம்மாவோ இல்லை எங்கள் அக்காவோ இல்லை என் தங்கச்சியோ என் பொண்டாட்டியோ ட்ரெஸ்ஸு நைட்டிலாம் போடாமல் நான் சாரீலாம் கட்டாமல் அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ, தட் வில் பி த செக்மேட். அப்போ தான் தெரியும் யார் நல்ல பொண்ணு யார் நல்ல பொண்ணு இல்லைன்னு. அது ஆமாம், கரெக்டு தான். ஓகே. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பசங்க அந்த லவ் அப்படின்றது வந்து இட்ஸ் தேர்ஸ் நோ கம்பேரிசன் வித் இட் இஸ் கேர்ள் ஒரு பாய் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். பட் பசங்க அதே ஒரு லவ் முடிச்சு இன்னொரு லவ் பிரேக்கப் ஆகி இன்னொன்று தேர்டு போனால் ஃபோர்த் போனால் தப்பு இல்லை. பட் பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் மட்டும் அது ஒரு தப்பாக இருக்குது. அவங்கள வந்து அது கெத்தா வி ஆர் லைக் ப்ளே பாய், வி ஆர் லைக் தட் ஒன்லி வாட் டு டூ அப்படின்றாங்க. பட் பெண்கள் பண்ணும்பொழுது அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கு இல்லையா? இதுக்கு ஆனந்தியோட பதில் என்ன? ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை பொதுவாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பசங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அம்மாவுக்கு அப்புறம் அடுத்து நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு பர்சன்னு பார்க்குறோம். அம்மாவை நம்ம அங்கே வச்சுருக்கோம், அங்கே இருக்காங்க அவங்க. அப்போது அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கணும் அப்படின்னா நம்ம அங்கே வச்சு தான் ஒருத்தங்களை மெஷரே பண்ணுறோம். எங்கள் அம்மா இதை பண்ண மாட்டாங்க, எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அம்மா ஏன் எனக்கு சூப்பர்னா, எங்கள் அம்மா இதெல்லாம் எனக்காக பண்ணாங்க, எங்கள் வீட்டில் இருந்தாங்க, எங்கள் அம்மா சாரி தான் போட்டாங்க, எங்கள் அம்மா எதிர்த்து பேச மாட்டாங்க, எங்கள் அம்மா என்னோடய சுதந்திரம் தான் இது பண்ணாங்கங்கும் போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்கள் அம்மாவை மட்டும்தான் லவ் பண்ணாங்க, நான் நம்பி வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் எப்போ ஒரு பொண்ணு மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருந்திருக்கலாம்னு சொல்கிறீங்களோ, தட் இஸ் அ ஷாக்கர் டு மீ. ஏன்னா என்னோடய பிலீஃப் சிஸ்டமே இட் இஸ் டிஸ்டர்பிங். ஸோ ஐ திங்க் அது வி ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் ஐ திங்க் அது விமனுக்குமே அப்படி தான். எகெயின் அந்த நல்ல பொண்ணு கேட்டகரியில் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படும் போது, நல்ல பொண்ணுன்னா ஒரே ஒரு காதல் கூட இல்லை, கல்யாணம் தான். அதுக்கப்புறம் வந்து நல்ல அம்மாவாக இருப்பாங்களா, பொட்டு வச்சுருப்பாங்க, புடவை வச்சுருப்பாங்க, சொன்ன பேச்சு கேட்பாங்க, சிரிச்ச முகமாக இருப்பாங்களா, இது எல்லாம் நம்ம வந்து ஒரு நல்ல பெண்ணுக்காக வச்சுருக்கும் போது எப்படிங்க அவங்க 2-3 லவ்வெல்லாம் எப்படி இல்லை? இன்னொன்று நான் என்ன திட்ட முடியாதுல்ல, அதனால் அவங்கள திட்டேன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன். Oh my God. Thank you ஆனந்தி. Thank you so much. Thank you. And ரொம்ப அழகான பேச்சு. The way you carry yourself, we wish you all the best. இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஆம்பர் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். Thank you so much for ஆனந்தி. One more time please. Can we give it up for ஆனந்தி? Thank you so much ஆனந்தி. Thank you. Behind Woods Women Power Summit 2026 title sponsor Achya Gold. தங்கம் வெள்ளி வைரம் நகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிறுவனம் Achya Gold. Supported by the Chennai Silks. Let the celebration begin. Milky Mist ice cream. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. Grand Royal Tours. உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக Grand Royal Toursக்கு வாங்க. Next space, next generation skincare using small molecule science for Gen Z audience. SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Cool Roof Tiles, உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் முழுமையான பாதுகாப்பு. Saubhagya Home and Kitchen Appliances. Achya Gold presents Behind Woods Women Power Summit, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Milky Mist Ice Cream, Grand Royal Tours, Next Phase, SA College of Arts and Science, நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. Powered by Dakshan Tiles, Saubhagya Home and Kitchen Appliances.